அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 87 இன்று மோனை எதுகை இயைபு பற்றி படிக்கவிருக்கிறோம். முதல்ல தொடை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது தான் தொடை எனப்படும். ஒரு பாடலின் ஒரு செய்யுளின் அடிகளிலோ சீர்களிலோ, அடினா என்ன, ஒரு லைன், ஒரு வரி. இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா 2 அடி செய்யுள், சரிங்களா. அடிகளிலோ அல்லது சீர்களிலோ, சீர்னா ஒரு சொல், ஒரு பதம். அப்போது அடிகளிலோ சீர்களிலோ பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் ஒன்று போல் வரும், ஒன்று வர தொடுப்பது, இயற்றுவது. ஃபார் எக்ஸாம்பிள் கா இருக்குன்னா அடுத்த அடியிலையும் கா. சீருக்கு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீ இருக்குன்னா அடுத்த சீர்லையும் கீ அல்லது கா வரிசை எழுத்து. இந்த மாதிரி அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது தான் தொடை எனப்படும். இந்த தொடை எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவை மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. இவைகள் தான் பார்த்திங்கன்னா தொடையின் 8 வகைகள். இன்றைக்கி நம்ம மோனை தொடை, எதுகை தொடை விரிவாக படிக்க போகிறோம். இயைபு தொடையை சுருக்கமாக படிக்க போகிறோம், சரிங்களா. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று இம்பார்ட்டன்ட், தொடை விகற்பம். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 35 வகைப்படும். இதனால் நோட் பண்ணி படிங்க. தொடை விகற்பம் 35 வகைப்படும். இந்த தொடை விகற்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தொடை விகற்பம். இந்த தொடை விகற்பம் எதுக்கெலாம் வரும் பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை. இந்த 5 தொடைக்கு மட்டும்தான் இந்த தொடை விகற்பம் வரும், சரிங்களா. அப்போது இது 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 7 5 35, சரிங்களா. இந்த 5 தொடைக்கு தான் இந்த 7 விகற்பம் வரும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. இந்த மாதிரி எதுகைக்கு, முரணுக்கு, இயைபுக்கு, அளபடைக்கு இந்த 5க்கும் இந்த 7 தொடை விகற்பங்கள் வரும். அதான் 7 5 35, சரிங்களா. நம்ம மோனைக்கும் எதுகைக்கும் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். இந்த தொடை விகற்பத்தோடு படிக்க போகிறோம். இயைபுக்கு ஷார்ட்டாக படிக்க போகிறோம். இதெல்லாம் இயைபுக்கு கேட்க மாட்டாங்க. காமனாக இயைபு தொடையை கண்டுபிடித்து எழுதுக அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் இணை இயைபு, பொழிப்பு இயைபு, ஒருவு இயைபுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் மோனைக்கு எதுகைக்கும் கேட்பாங்க. நான் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் பண்ணணும்னு நல்ல டிப்ஸோடு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல மோனை தொடை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை எனப்படும். நம்ம ஏற்கனவே படித்தோம். அடினா என்ன, சீர்னா என்ன. அடினா ஒரு லைன், சீர்னா ஒரு சொல், சரிங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடினா ஒரு லைன். அப்போ 1 அடி 2 அடி, 1 2 அடி மட்டும்தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஃபஸ்ட்டு செகண்டு, சரிங்களா. இது அடி. சீர்னா சொல், 4 சீர்கள் வச்சு கேட்பாங்க, சரிங்களா. ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை எனப்படும், சரிங்களா. இந்த மோனை 2 வகைப்படும். இந்த மோனை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்னா அடிமோனை, சீர்மோனை. அடிகளில் வந்தால் அடிமோனை, சீர்களில் வந்தால் சீர்மோனை, சரிங்களா. அடுத்தது இந்த அடிமோனை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். 2 அடிகளில் முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் அடிமோனை எனப்படும், சரிங்களா. இந்த மோனை என்றாலே முதல் எழுத்து தான் ஒன்றி வரணும். முதல் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, சரிங்களா. இங்கே இது அடிமோனைக்கான எடுத்துக்காட்டு. இது 2 அடி செய்யுள், 1 2. இது முதல் அடி, இது 2வது அடி, 2 அடி செய்யுள், சரிங்களா. இங்கே அடிமோனை என்றால் என்ன, 2 அடிகளில் 2 அடி இருக்குங்களா, முதல் சீரின் முதல் எழுத்து. அடிமோனை என்றாலே முதல் சீரின் முதல் எழுத்து தான் நீங்கள் கவனிக்கணும். முதல் சீர்னா என்ன, முதல் இருக்கிற இந்த சொல், இந்த அடியில் இருக்கிற இந்த சொல், இந்த அடியில் இருக்கிற இந்த சொல் முதல் சொல். 2வது சொல்லெல்லாம் கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அடிமோனையில் 2வது சொல்லுக்குலாம் நமக்கு வேலையே கிடையாது. முதல் சொல் மட்டும்தான் கவனிக்கணும், சரிங்களா. முதல் சொல்லின் முதல் எழுத்து, அடிமோனை முதல் சொல்லின் முதல் எழுத்து ஒன்று போல வந்தால்,
அது வந்து அடிமோனை எனப்படும். சரிங்களா? நமக்கு வந்து மோனைக்கும் எதுகைக்குமே நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ மோனை வந்து முதல் எழுத்து, எதுகைக்கு இரண்டாவது எழுத்து. சரிங்களா? அப்போது இந்த மோனைக்கு வந்து எப்படி நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் எக்ஸாமில் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, மோனை வந்து என்ன வரிசை எழுத்து, மோ வந்து என்ன வரிசை எழுத்து, மா வரிசை எழுத்து. மோனைக்கு வந்து முதல் எழுத்து தான் ஒன்று போல் வரணும். சரிங்களா? அப்போது முதல் எழுத்து மூ வந்து மாவரிசை, மா மூ. சரிங்களா? அப்போது மோவும் மாவரிசை எழுத்து, மூவும் மாவரிசை எழுத்து. சரிங்களா? அப்போ மோனைக்கு என்ன எழுத்து, முதல் எழுத்து. மூவும் மாவரிசை எழுத்து, மூவும் மாவரிசை எழுத்து. அப்போது மோனைக்கு எந்த எழுத்து ஒன்று வர வேண்டும், முதல் எழுத்து ஒன்று வர வேண்டும். சரிங்களா? இப்போது அடிமோனைக்கு இந்த 2 அடிகளில் இருக்கிற முதல் சீரை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது வந்து அடிமோனை எனப்படும். சரிங்களா? எண்ணி துணிக, எண்ணி எண்ணுவோம். அடியின் முதல் எழுத்து ஏ, இரண்டாவது அடியின் முதல் எழுத்தும் ஏ. சரிங்களா? இதை வந்து அடிமோனை. அடுத்தது சீர்மோனை. சீர்மோனை என்றால் என்ன? பாடலில் ஒரு அடியில் உள்ள சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் சீர்மோனை எனப்படும். பாடலில் ஓர் அடியில், நல்லா கவனிங்க, ஒரே அடியில் ஃபஸ்ட்டு அடியை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். அடினா என்ன, ஒரு லைன், ஒரு வரி. பாடலில் ஓர் அடியில் உள்ள சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் சீர்மோனை எனப்படும். சீர்மோனைக்கு ஃபஸ்ட்டு அடியை மட்டும் கவனித்தா போதும். ஆனால் அடிமோனைக்கு 2 அடிகள் இருக்கிற முதல் சொல்ல கவனிக்கணும். சரிங்களா? இதை ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது சீர்மோனைக்கு எடுத்துக்காட்டு, கற்க, கசடர, கற்பவை, கற்றபின். 4 சீர் வச்சு தான் நமக்கு வந்து எக்ஸாமில் வரும். சரிங்களா? 4 சீர்னா 4 சொற்கள், 1 2 3 4. சரிங்களா? அப்போது பாடலில் பார்த்தீங்கன்னா ஓர் அடியில் உள்ள சீர்களில் உள்ள சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது சீர்மோனை எனப்படும். இங்கே பாருங்கள், கற்க, இதில் முதல் எழுத்து கா. கசடர, இதில் முதல் எழுத்து கா. கற்பவை, இதில் முதல் எழுத்து கா. கற்றபின், இதுக்கு முதல் எழுத்து கா. இந்த மாதிரி ஒரு அடியில் உள்ள சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது தான் சீர்மோனை எனப்படும். இந்த சீர்மோனை 7 வகைப்படும். இதை வந்து இந்த தொடை விகற்பம் படித்தோம் இல்லைங்களா? சீர்மோனை 7 வகைப்படும். அவை இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை என சீர்மோனை 7 வகைப்படும். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டோடு படிக்கலாம். முதல்ல இணைமோனை. மோனை என்றாலே முதல் எழுத்து ஒன்று வர வேண்டும். சரிங்களா? மூவும் மாவரிசை, மூவும் மாவரிசை. அப்போ மோனை என்றாலே முதல் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். இப்போ இணைமோனை என்றால் என்ன? ஓர் அடியின் முதல் 2 சீர்களிலும் வருகின்ற மோனை இணைமோனை ஆகும். ஓர் அடியில் இருக்கிற முதல் 2 சீர்கள், முதல்ல இருக்கிற 2 சீர்கள், 1 2 சீர்கள். சரிங்களா? 1 2 சீர்களிலும் வருகின்ற மோனை வந்து இணைமோனை ஆகும். எடுத்துக்காட்டு, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம். இதில் ஒரு அடியில் இருக்கிற முதல் 2 சீர்கள், ஃபஸ்ட்டு செகண்டு, 1 2. இந்த சீர்களில் இருக்கின்ற முதல் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அதுதான் வந்து இணைமோனை ஆகும். இங்கே பாருங்கள், மிகுதியான் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன, மீ. மிக்கவை, இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மீ. அப்போது ஒரு அடியில் உள்ள 1வது சீரிலும் 2வது சீரிலும் முதல் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது வந்து இணைமோனை ஆகும். அடுத்தது பொழிப்பு மோனை. இதில் ஓர் அடியின் முதல் மற்றும் 3ஆம் சீர்களில் வருகின்ற மோனை பொழிப்பு மோனையாகும். ஓர் அடியில் முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் வருகின்ற மோனை தான் பொழிப்பு மோனையாகும். எடுத்துக்காட்டு, இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும். இதில் 1வது சீர் இன்மை, 3வது சீர் இழிவன்று. சரிங்களா? அப்போது இந்த 1வது சீரில் இருக்கின்ற முதல் எழுத்து என்ன, ஈ இருக்குது. 3வது சீரில் இருக்கிற முதல் எழுத்து என்ன,
ஈ இருக்குது. இன்மை இழிவன்று. ஸோ 1வது சீரிலும் 3வது சீரிலும் இந்த மோனை வந்ததுன்னா, முதல் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது பொழிப்பு மோனை ஆகும். அடுத்தது ஒருவு மோனை. ஒரு அடியில் 1 மற்றும் 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஒருவு மோனை ஆகும். சரிங்களா? ஒரு அடியில் 1 மற்றும் 4, 1ஆம் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று போல தொடுப்பது தான் ஒருவு மோனையாகும். எடுத்துக்காட்டு: முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை. இதில் முதல் சீர் பாருங்கள். முதல் சீரின் முதல் எழுத்து என்ன? மூ இருக்குது. அடுத்தது இது 2, இது 3. 4வது சீர் பாருங்கள். சீர்னா என்ன? ஒரு சொல். சரிங்களா? இப்போ 1, 2, 3, 4, 4 சொற்கள், 4 சீர்கள் இருக்குது. இதில் 1 மற்றும் 4 பாருங்கள். 4வது சீரில் முதல் எழுத்து மூ, முயன்றின்மை. அப்போது ஒரு அடியில் 1 மற்றும் 4வது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் ஒருவு மோனை ஆகும். அடுத்தது கூழை மோனை. ஒரு அடியில் 1, 2, 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கூழை மோனை ஆகும். ஒரு அடியில் உள்ள 1வது சீர், 2வது சீர், 3வது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் கூழை மோனை ஆகும். எடுத்துக்காட்டு: செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம். இங்கே 4 சீர்கள் இருக்குது இல்லைங்களா? 1, 2, 3, 4. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அடியில் 1, 2, 3 சீர்கள். நல்லா பாருங்கள். 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். இதில் முதல் எழுத்து சே. 1வது சீரில் சே இருக்குது முதல் எழுத்து, 2வது சீரில் சே இருக்குது முதல் எழுத்து, 3வது சீர்லேயும் சே இருக்குது. அப்போது 1, 2, 3. இந்த 3 சீர்களிலும் முதல் எழுத்து என்ன இருக்குது? சே இருக்குது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். அப்போது ஒரு அடியில் 1, 2, 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? கூழை மோனை ஆகும். அடுத்தது மேற்கதுவாய் மோனை. இது பார்த்திங்கன்னா ஒரு அடியில் 1, 3, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் மோனை ஆகும். ஒரு அடியில் 1, 3, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். அந்த மாதிரி வந்ததுன்னா மேற்கதுவாய் மோனை. இப்போ பாருங்கள். 1வது சீர் தாளாண்மை. தாளாண்மை. அடுத்து பாருங்கள். 3வது சீர் இதில் என்ன? தகைமைக்கண். 3வது சீர் தகைமைக்கண். 4வது சீர் தங்கிற்றே. சரிங்களா? தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே. இதில் 1வது சீரில் முதல் எழுத்து தா இருக்குது, நெடில் தா இருக்குது. 3வது சீரில் முதல் எழுத்து குறில் தா இருக்குது. 4வது சீரில் முதல் எழுத்து குறில் தா இருக்குது, நெடில் குறில் வரலாம். சரிங்களா? அப்போது ஒரு அடியில் 1, 3, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் மோனை எனப்படும். 1, 3, 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது தான் மேற்கதுவாய் மோனை ஆகும். அடுத்தது கீழ்கதுவாய் மோனை. ஒரு அடியில் 1, 2, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய் மோனை எனப்படும். சரிங்களா? ஒரு அடியில் 1, 2, 4. ஒரு அடியில் 1, 2, 4. 1, 2, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் கீழ்கதுவாய் மோனை எனப்படும். எடுத்துக்காட்டு: கேட்பினும். முதல் சீரில் முதல் எழுத்து என்ன? கே இருக்குது. கேலா. 2வது சீரில் முதல் எழுத்து கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தகைவை. 3வது சீரில் முதல் எழுத்து தாதா இருக்குது, அதனால கிடையாது. 4வது சீரில் முதல் எழுத்து கேள்வியால், முதல் எழுத்து என்ன? கே. சரிங்களா? அப்போது கேட்பினும், கேலா, கேள்வியால். அப்போது 1வது சீரிலும் 2வது சீரிலும் 4வது சீரிலும் முதல் எழுத்து கே வந்திருக்கு. அதனால் இது கீழ்கதுவாய் மோனை. அடுத்தது முற்று மோனை. ஒரு அடியில் 1, 2, 3, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை ஆகும்.
ஒரு அடியில் 4 சீர் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 சீருமே பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து முற்று மோனை ஆகும். சரிங்களா? எடுத்துக்காட்டு: கற்க, கசடர, கற்பவை, கற்றுப்பின். 1வது சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். இந்த 4 சீர்களிலுமே முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? கா வந்திருக்கு. முதல் எழுத்து கா வந்திருக்கு. 4 சீர்களிலுமே முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது தான் முற்று மோனை எனப்படும். அடுத்தது எதுகை படிச்சிடலாம். எதுகை என்றால் என்ன? ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை எனப்படும். ஒரு பாடலில் உள்ள அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து, நல்லா கவனிங்க, எதுகைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை எனப்படும். அப்போது நம்ம மோனைக்கும் எதுகைக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? எக்ஸாம் பயத்தில் மோனைக்கும் எதுகைக்கும் முதல் எழுத்தா 2வது எழுத்தான்னு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ எதுகைக்கு வந்து 2ஆம் எழுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எதுகை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து என்ன? ஏ. 2ஆம்க்கு முதல் எழுத்து இ. இப்போது ஏவும் உயிரெழுத்து, ஈயும் உயிரெழுத்து. அப்போது உயிரெழுத்து உயிரெழுத்து. எதுகைக்கு 2ஆம் எழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து. மோனைக்கு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மாவரிசை சொல்லியிருந்தேன். மோவும் மாவரிசை, முதலும் மாவரிசை. அப்போ மோனை முதல் மாவரிசை, இது ரெண்டுமே உயிரெழுத்து. எதுகை 2ஆம், இரண்டும் உயிரெழுத்து. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாடலில் உள்ள அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது தான் எதுகை எனப்படும். இந்த எதுகை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அவை அடி எதுகை, சீர் எதுகை. இப்போது அடி எதுகைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தலாம். அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது தான் அடி எதுகை எனப்படும். எடுத்துக்காட்டு: இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ் படி. அடி எதுகைக்கு பார்த்தீங்கன்னா அடிதோறும் உள்ள 2வது எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். சரிங்களா? அப்போது முதல் அடியில் உள்ள முதல் சீரில், முதல் அடியில் உள்ள முதல் சீரில் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? 2வது சீர் 3வது சீர்லாம் அடி எதுகைக்கு அடி மோனைக்கும் பார்க்கவே தேவையில்லை. அடி எதுகைக்கு வந்து முதல் சீரில் உள்ள 2வது எழுத்து இன்மையின், இதில் 2வது எழுத்து என்ன இருக்குது? இன்னு இருக்குது. முதல் எழுத்து இ, 2வது எழுத்து இன்னு. அடுத்தது மன்னவன், இதில் 2வது எழுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னு இருக்குது. முதல் எழுத்து மா இருக்குது, 2வது எழுத்து இன்னு இருக்குது. அப்போது 2 அடியில் உள்ள முதல் சீரில் 2வது எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது. அதனால் இது என்ன? அடி எதுகை. சரிங்களா? அடுத்தது சீர் எதுகை படிக்கலாம். ஒரு அடியில் உள்ள சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது தான் சீர் எதுகை எனப்படும். ஓர் அடியில் உள்ள சீர்களில் 2ஆம் எழுத்து, எதுகை என்றாலும் 2ஆம் எழுத்து தான், 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது தான் சீர் எதுகை எனப்படும். இந்த சீர் எதுகை 7 வகைப்படும். அவை இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, கூழை எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, முற்று எதுகை என சீர் எதுகை 7 வகைப்படும். அடுத்தது இணை எதுகை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓர் அடியில் 1, 2 சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது இணை எதுகை ஆகும். ஓர் அடியில் உள்ள 1 மற்றும் 2 சீர்களில் 1 மற்றும் 2ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து, நல்லா கவனிங்க, 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது தான் இணை எதுகை ஆகும். எடுத்துக்காட்டு: மன்னர்க்கு மன்னுதல், செங்கோன்மை, அஃதின்றல். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 4 சீர் இருக்குது இல்லைங்களா, இதில் 1 மற்றும் 2 பாருங்கள். 1 மற்றும் 2வது சீரில் 2வது எழுத்து மன்னர்க்கு, இங்கே இன்னு இருக்குது. மன்னுதல் 2வது எழுத்து இன்னு இருக்குது. அப்போது 1 மற்றும் 2வது சீரின் 2வது எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதால் இது வந்து என்ன? இணை எதுகை ஆகும். அடுத்தது பொழிப்பு எதுகை. ஓர் அடியில் 1, 3 சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது பொழிப்பு எதுகை ஆகும். ஓர் அடியில் உள்ள 1 மற்றும் 3ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். சரிங்களா? எடுத்துக்காட்டு: தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலார். இதில் 4 சீர்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் முதலாவது சீர் பாருங்கள், 3வது சீரையும் பாருங்கள். முதலாவது சீரில் 2வது எழுத்து என்ன இருக்குது? இன்னு இருக்குது. 3வது சீரில் 2வது எழுத்து இன்னு இருக்குது. தோன்றி தோன்றுக. அப்போது ஒரு அடியில் உள்ள 1 மற்றும் 3வது சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது தான்
பொழிப்பு எதுகை ஆகும். அடுத்தது ஒருவு எதுகை. ஓர் அடியில் 1 மற்றும் 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் ஒருவு எதுகை ஆகும். ஒரு அடியில் உள்ள 1 மற்றும் 4ஆம் சீர் கவனிங்க. இங்கே வந்து முதல் சீர் 1வது சீர், அடுத்தது 2, 3, 4வது சீர். இதில் இருக்கிற 2வது எழுத்துக்க பாருங்கள். ஒருத்தார்க்கு 2வது எழுத்து என்ன? ரூ இருக்குது. அடுத்து 4வது சீரில் 2வது எழுத்து என்ன? பொறுத்தார்க்கு ரூ இருக்குது. அப்போது 1வது சீரிலும் 4வது சீரிலும் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதால் இது என்ன? ஒருவு எதுகை ஆகும். அடுத்தது கூழை எதுகை. ஓர் அடியில் 1, 2, 3ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் கூழை எதுகை ஆகும். ஓர் அடியில் உள்ள 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். இதில் இருக்கிற 2வது எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அதுதான் வந்து கூழை எதுகை ஆகும். 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். இதில் இருக்கிற 2வது எழுத்தை பாருங்கள். சான்றவர் இன்னு இருக்குங்களா? அடுத்து சான்றாண்மை இன்னு இருக்குங்களா? அடுத்தது மூன்றின் 2வது எழுத்து இன்னு இருக்குது. அப்போ ஒரு அடியில் உள்ள 1, 2, 3ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது வந்து என்ன? கூழை எதுகை ஆகும். அடுத்தது மேற்கதுவாய் எதுகை. ஒரு அடியில் 1, 3, 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மேற்கதுவாய் எதுகை ஆகும். எடுத்துக்காட்டு எண்ணையும் இடுக்கண் துண்ணுவித்து இன்னிசை. இதில் 1வது சீர் 2வது எழுத்து பாருங்கள். 3வது சீரி 2வது எழுத்து, 4வது சீரி 2வது எழுத்து. இங்கே எண்ணையும் 2வது எழுத்து என்ன? இன்னு இருக்குது. துண்ணுவித்து 2வது எழுத்து இன்னு இருக்குது. இன்னிசை இதுலேயும் 2வது எழுத்து இன்னு இருக்குது. அப்போது ஒரு அடியில் 1, 3, 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது வந்து மேற்கதுவாய் எதுகை ஆகும். அடுத்தது கீழ்கதுவாய் எதுகை. ஓர் அடியில் 1, 2, 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய் எதுகை ஆகும். எடுத்துக்காட்டு இன்மையுள் இன்மை, விருந்தொரால் வன்மையுள். இதில் 1வது சீர் 2வது எழுத்து பாருங்கள். 2வது சீரின் 2வது எழுத்து, 4வது சீரின் 2வது எழுத்து. இன்மையுள் முதல் சீரின் 2வது எழுத்து இன்னு இருக்குது. 2வது சீரின் 2ஆம் எழுத்து இன்னு இருக்குது. 4வது சீரின் 2ஆம் எழுத்து இன்னு இருக்குது. அப்போது ஒரு அடியில் 1, 2, 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது வந்து கீழ்கதுவாய் எதுகை ஆகும். அடுத்தது முற்று எதுகை. ஒரு அடியில் 1, 2, 3, 4 சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று எதுகை ஆகும். ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலுமே 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அதுதான் வந்து முற்று எதுகை ஆகும். எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பாய. இதில் 4 சீர்கள் இருக்குது இல்லைங்களா? இதில் இருக்கிற 2ஆம் எழுத்து பாருங்கள். துப்பாக்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பாய. இதில் 2ஆம் எழுத்து எல்லாத்துலேயுமே இப்பு வந்திருக்கு சரிங்களா? அப்போ இது வந்து முற்று எதுகை. இது வந்து மோனைக்கும் கூட எடுத்துக்கலாம். மோனைக்கு பார்த்திங்கன்னா தூ 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 தூ. மோனைக்கு முதல் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். எதுகைக்கு 2ஆம் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும். எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்னென்ன எதுகை என்னென்ன மோனை வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. முற்று எதுகை, முற்று மோனை வந்திருக்கு அந்த மாதிரி எழுதணும் சரிங்களா? அவங்க வந்து ஆப்ஷனில் வேறு கேட்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக முற்று மோனை, முற்று எதுகை வந்திருக்கு அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன எதுகை என்ன மோனை வந்திருக்கு அந்த மாதிரியும் கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் எக்ஸாமில் எழுதலாம் சரிங்களா? அடுத்தது இயைபு தொடை. இயைபு தொடை என்றால் என்ன? செய்யுளில் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது தான் இயைபு தொடை ஆகும். செய்யுளில் உள்ள அடிகளிலோ அல்லது சீர்களிலோ இறுதி எழுத்து வந்து ஒன்று போல் வரும். அல்லது அசை நேரசை நிறையசை அந்த மாதிரி ஒன்று போல் வரும். அல்லது சீர் ஒரு வேர்டு ஒரு பதமே வந்து ரிப்பீட் ஆகும், ஒரு சொல்லே ரிப்பீட் ஆகும். சீரோ ஒன்றி வர தொடுப்பது தான் இயைபு தொடையாகும். இந்த இயைபு தொடை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும்.
ஒன்று அடி இயைபு, இன்னொன்று சீர் இயைபு. எக்ஸாமில் அடி இயைபு, சீர் இயைபு இந்த மாதிரி காமனாக கேட்பாங்க. எதுகைக்கும் மோனைக்கும் கேட்ட மாதிரி அந்த தொடை விகற்பங்கள் வச்சு கேட்க மாட்டாங்க. இணை எதுகை, பொழிப்பு எதுகை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் அந்த மாதிரிலாம் வச்சு இயைபுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் காமனாக இயைபு தொடையை வந்து கண்டுபிடித்து எழுதுக அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போது அடி இயைபுக்கு எடுத்துக்காட்டு. வாழிய தேவர் பிரான் எங்கும் நிற்கும் பிரான். நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பிரான் சீர் வந்து என்ன ஆயிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. சீர் வந்து மறுபடியும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வருது அடி இயைபு. அடுத்தது சீர் இயைபுக்கு எடுத்துக்காட்டு. பழமணல் மாற்று மீன், புது மணல் புகுத்து மீன். இங்கே பாருங்கள், மாற்று மீன் கடைசி எழுத்து வந்து இன்னு வந்திருக்கு. இதுலேயும் இன்னு வந்திருக்கு, இதில் இன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இல்லு இருக்குது, இதுலேயும் இல்லு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கடைசி எழுத்து இறுதி எழுத்து வந்து ஒன்று போல் வந்ததுன்னா, அதாவது பழமணல் புதுமணல் இது வந்து ஒரு செட்டு, மாற்று மீன் புகுத்து மீன். அதாவது இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து இதில் இருக்கிற சீர் இயைபு வந்து எடுத்து எழுதுக. பழமணல் புதுமணல், மாற்று மீன் புகுத்து மீன் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இறுதி எழுத்து ஒன்று போல் வரலாம், அல்லது சீரே வந்து ரிப்பீட் ஆகலாம், அல்லது அந்த அசை இருக்குது இல்லைங்களா, அசையை வைத்து நீங்கள் வந்து இயைபு தொடையை வந்து கண்டுபிடித்து எழுதலாம். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் வரும். இதுதான் வந்து இயைபு தொடைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது இந்த சீர் மோனை 7 வகை இருக்குது இல்லைங்களா, இதில் மிஸ்டேக் இல்லாமல் எக்ஸாமில் எப்படி எழுதலான்ற டிப்ஸை பார்க்கலாம். முதல்ல வந்து இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை இது மூணுத்தையும் ஒரு செட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இணை, பொழிப்பு, ஒருவு இது மூணும் ஒரு செட்டு. சரிங்களா? இது வந்து 1 2 இணை, 1 3 பொழிப்பு, 1 4 ஒருவு. சரிங்களா? 1 2 இணை, 1 3 பொழிப்பு, 1 4 ஒருவு. இணை, பொழிப்பு, ஒருவு இது வந்து ஒரு செட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இடையில் வந்து கூழை, அதாவது மொத்தம் 7 இருக்குது இல்லைங்களா, 7ல் முற்று மோனை வந்து முற்று வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். 4த்துலேயுமே வந்ததுன்னா அது வந்து முற்று. அப்போது இதை விட்டுடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த மூணுத்தையும் வந்து லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இணை, பொழிப்பு, ஒருவு. சரிங்களா? அது வந்து 1 2 1 3 1 4. அடுத்தது கூழை வந்து இடையில் வந்து தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கூழை வந்து 1 2 3 அவ்வளோதான். 1 2 3 வந்து கூழை. இணை, பொழிப்பு, ஒருவு ஒரு செட்டு, கூழை மட்டும் ஒரு செட்டு. சரிங்களா? அடுத்தது மேற்கதுவாய், கீழ்கதுவாய். மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை இதுக்கு தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை நான் வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இங்கே வந்து எக்ஸாமில் வந்து மேற்கதுவாய், கீழ்கதுவாய் நமக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த 1 2 3 4 வந்து இந்த மாதிரி 1 by 1 எழுதிக்கணும். சரிங்களா? 4 சீர் தான் இல்லைங்களா, அதனால் 1 2 3 4 இது 1 கீழே 1 நீங்கள் வந்து எழுதிக்கணும். இதில் மேற்கதுவாய்க்கும் கீழ்கதுவாய்க்கும் பார்த்திங்கன்னா 1 4 வந்து காமன், 1 4 வந்து ரெண்டுத்துக்குமே வரும். அப்போது இதை விட்டுட்டீங்க. இந்த 2க்கும் 3க்கும் தான் நமக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு மேற்கதுவாய்க்கு என்னது 1 3 4 1 3 4. இப்போது 3 எங்கே இருக்குது, கீழே இருக்குது. சரிங்களா? அப்போ 2க்கு கீழே தான் வந்து 3 இருக்குது, கீழே இருக்குது. அப்போது கீழே வந்ததுன்னா நம்ம வந்து உல்டாவாக ஞாபகம் வச்சுக்கணும், மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது கீழே வந்ததுன்னா மேற்கதுவாய், கீழே வந்ததுன்னா மேற்கதுவாய் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழேனா மேற்கதுவாய். சரிங்களா? கீழ்கதுவாய் பாருங்கள் 1 2 4 இது வந்து 2 மேலே தான் இருக்குது. அப்போது மேலேனா கீழே, இந்த மாதிரி உல்டாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேனா கீழே, கீழேனா மேலே. இந்த 1 4 வந்து காமன், 2 3 மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது கீழேனா மேற்கதுவாய், மேலேனா கீழ்கதுவாய். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கேற்ற போல் அந்த சீர்கள் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது சீர் எதுகை. சீர் எதுகை வந்து 7 வகைப்படும். அந்த இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை இதுக்கும் அந்த மோனைக்கு சொன்ன அதே டிப்ஸ் தான். சரிங்களா? இது வந்து ஒரு செட்டு இணை, பொழிப்பு, ஒருவு. 1 2 1 3 1 4 இணைனா 1 2, 1 3னா பொழிப்பு, 1 4னா ஒருவு. இதை மூணுத்தையும் ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூழை.
கூழை வந்து 1 2 3. கூழை வந்து 1 2 3. இது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கூழை அப்படின்னா 1 2 3. அடுத்தது மேற்கதுவாய் கீழ்கதுவாய். மேற்கதுவாய்க்கு என்ன 1 3 4. கீழ்கதுவாய்க்கு 1 2 4. சீர் வந்து ஒன்று போல் வந்ததுன்னா அது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா இது வந்து மேற்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் எதுகை. சரிங்களா? இது பாருங்கள், மேற்கதுவாய் எதுகைக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு 1 1 4 வந்து காமன். சரிங்களா? அப்போது மேற்கதுவாய்க்கு 1 3 4 தான். 3 எங்கே இருக்குது? கீழே இருக்குது. 3 எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. கீழேன்னா என்ன? மேலே. கீழேனா மேலே. அடுத்து பாருங்கள், கீழ்கதுவாய் எதுகைக்கு 2 வந்து எங்கே இருக்குது? இங்கே வந்து மேலே தான் இருக்குது. 2 எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. அப்போது மேலேனா என்ன? கீழே. இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு படிங்க. அடுத்தது முற்று எதுகைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 1 2 3 4 4 சீர்களிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா முற்று எதுகை. சரிங்களா? அப்போது மோனை பார்த்தீங்கன்னா மோனைக்கு முதல் எழுத்து. மோனைக்கு முதல் எழுத்து. மோனைக்கு முதல் எழுத்து. இங்கே மோவும் பார்த்தீங்கன்னா மாவரிசை, மூவும் பார்த்தீங்கன்னா மாவரிசை. அப்போது மோனைக்கு முதல் எழுத்து ஒன்று போல் வரணும். சரிங்களா? அப்போ எதுகைக்கு என்ன? எதுகைக்கு இரண்டாவது எழுத்து. எதுகைக்கு இரண்டாவது எழுத்து. அப்போது ஏவும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ஈவும் உயிரெழுத்து. ஏவும் உயிரெழுத்து, ஈயும் உயிரெழுத்து. அப்போது எதுகைக்கு இரண்டாவது எழுத்து. இந்த மாதிரி மோனைக்கும் எதுகைக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுதுங்க. இந்த சீர் எதுகை சீர் மோனையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஈஸியான டிப்ஸ் வச்சு நீங்கள் எழுதி நல்ல மார்க் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.